எனக்கு வேட்டி கட்டி கலங்கரம் அலப்பற கிளப்பறம் ராம்ராஜ் நிரந்தரம். Experience the next level of imaging with Vivo X100 series. Pre-book now. மார்க்கெட் பாதிக்கும்னு பயத்தை விட அதிகமாக என்னென்னா அதுக்காக அப்ரோச் பண்ணுறவங்க அதிகமாகிட்டே வர்றாங்க. நான் இப்போ நோ சொன்ன கெஸ்ட்டோலே ஒரு 10-20 மேலே இருக்கு. நான் நிப்பாட்டிட்டேன். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து கேமராமேனை ஏமாற்றலாம், டைரக்டரை ஏமாற்றலாம், ஆனால் கேமராவை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட உள்ள என்ன இருக்கோ அதை அப்புறமா வெளியே காமிச்சு கொடுத்தோம். அது என் பையனுக்குன்னு இல்லை. சொல்றாரு பின்னாடி வந்து சூர்யா தான் போட்டிருக்கு, சூர்யா சேதுபதினு சொல்லுங்க நினச்சா வந்திருக்கலாம், ஆனால் அது போல தேவையில்லை. அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். அது வேறு வேலை இருந்தால் பாருங்கன்னு சொல்லு. இந்த அன்பை சிவ தக்கமாக சொல்லுவான், அடுத்த நொடியை ஒழிச்சு வைத்திருக்கும் ஆச்சரியம் வைக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். முடியாது மாதிரி லைஃப் உங்களை எங்கே எப்படி கூட்டிகிட்டு போகணும். இப்படி இருந்த மனுஷன் 20 வருஷத்துல துபாய் புர்ஜ் கலிஃபாவே இவரோட ஃபோட்டோ வருது. இதான் என் சக்ஸஸ் வாழ்க்கையில். இது உங்கள் மேலே கருத்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இப்போ தான் வாழ்ந்துருந்தேன். எல்லா ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா ரிவ்யூ பண்ணாங்க. எல்லாருமே ஈவன் ஃபாரினர் இருக்கிறவங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணாங்க. ஆனால் எங்கள் தியேட்டர் கூட்டம் வந்து படத்தை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அது வாங்கின கலெக்ஷன் பற்றி பேசுகிறோம்ல, அது வகையில் ஜனங்களுக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அது நல்ல படம் தான் இருக்கும்போது அப்படின்னு நினைக்கிறாங்களா. இதுதான் கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் பார்த்தேன், செம்மையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஐலாண்ட் ட்ரெய்லரும் நல்லா இருந்தது. பல நேரங்களில் உங்கள் ஃபேன்ஸ் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏதாச்சும் தூரமாக போகும்போது கூட அந்த காரில் ஃபாலோ பண்ணது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இப்போது ஃபேன்ஸ் சில பேர் உங்ககிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஹாய் சார், நான் உங்களோட பிக் ஃபேன். நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜ் படத்துலையும் நடிக்கிறீங்க. மற்ற ஸ்டார்ஸ்லாம் தமிழில் இருக்கவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ மட்டும்தான். நீங்கள் மட்டும் வில்லனாக நடிக்கிறீங்க, அப்புறம் சைட் ரோல்ஸ்லேயும் நடிக்கிறீங்க, கேமியோ கொடுக்குறீங்க. இதனால் உங்கள் மார்க்கெட்லாம் பாதிச்சிரும்னு உங்களுக்கு பயமாக இருக்காதா? நிறைய பேர் இந்த கேள்வியை சமீபத்தில் கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அந்த பயம் இல்லை. அது ஆக்சுவலாக மார்க்கெட் பாதிக்கும்னு பயத்தை விட அதிகமாக என்னென்னா அதுக்காக அப்ரோச் பண்ணுறவங்க அதிகமாகிட்டே வர்றாங்க. இப்போ நோ சொன்ன கெஸ்ட்டோலே ஒரு 10-20 மேலே இருக்கும். நான் நிப்பாட்டிட்டேன். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து முன்னாடி வந்து எனக்கு அது மேலே வேறு ஒரு பார்வை இருந்தது. சரி, நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் போய் பண்ணுறதுனால ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இல்லை இன்னும் தப்பு இல்லையே, நம்ம இங்கே தானே பிழைக்கிறோம், அதனால் இதுதான் முன்னாடி இருந்த எண்ணமாக இருந்தது. அப்புறம் அது வந்து அது அதிகமாக வரும்போது அது எதுனாலும் உடனே இவரை கூப்பிடுன்ற மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. புதுசாக பண்ணவங்களாக இருக்கட்டும், படம் பண்ணவங்களாக இருக்கட்டும். ஸோ அதுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இப்போ தான் நோ சொன்னேன். அப்புறம் வந்து சம்டைம்ஸ் அது வந்து நான் ஹீரோ நடித்து வர படங்களுடைய வியாபாரத்தையும் அது பாதிக்குது. ஸோ அதனால் வந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டேன். வில்லன் நடிக்கிறதும் ஏதோ வகையில் வந்து அதுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டிப்பிக்கல் வில்லனா ஆகுறது அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அந்த இடத்துல தான் நகர்ந்து போகுது. அது அப்புறம் நோ சொன்னாலுமே நீங்கள் கதையை கேட்டுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்க முடியல. அதனால் இது போதும் அப்படின்னு சொல்லி அதனால அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். ஸோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், விஜய் சேதுபதி அவர்கிட்ட கதை சொல்லணும்னு யாராவது கேட்டால் அவர் 2026 வரைக்கும் ஃபுல்லு பவர் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் எல்லா நடிகர்களுமே குறைஞ்சபட்சம் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 படமாக தான் இருக்கும். அது இருக்கும், அது எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கும். Hello sir, hope you're doing good. I heard that your son is going to act in a new movie. So what advice would you give your son related to acting? உங்கள் மகனுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் உங்கள் மகன் நடிக்க போகிறதா கேள்விப்பட்டோம் சார். ஸோ அவருக்கு ஒரு அட்வைஸ் நீங்கள் ஒரு ஆக்டராக கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? எந்த மாயமும் எந்த மந்திரம் போட்டு நம்ம வந்து இந்த மக்களை வந்து பார்க்க வைக்க முடியாது. நம்மளோட வேலையின் மீது நம்மளுக்கு இருக்க அந்த சின்சியர் டெடிகேஷன் மட்டும்தான் ஆடியன்ஸ் தெரியும். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சொல்லுவாங்க இங்கே சினிமாவில் கேமராமேனை ஏமாற்றலாம், டைரக்டரை ஏமாற்றலாம், ஆனால் கேமராவை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட உள்ளே என்ன இருக்கோ அதை அப்பட்டமா வெளியே காமிச்சு கொடுத்துரும். அது என் பையனுக்குன்னு இல்லை, அந்த மாதிரி வர்ற எல்லாருக்கும் தான் அது. குறிப்பாக இப்போ இந்த காலத்தில் அந்த நெகட்டிவை நீங்கள் எப்பவுமே மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. அந்த ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்களா? ஏன்னா இப்போ அவர் ஒரு சிம்பிளாக கூட ஒரு சொல்கிறாரு, பின்னாடி வந்து சூர்யா தான் போட்டிருக்கு, சூர்யா சேதுபதினு போடலன்னு. இப்போ அந்த ஒரு வார்த்தையை கூட என்னென்ன மாதிரியோ சொசைட்டி எப்பயுமே அது இருக்கும். அதுக்கு அதான் சொன்னேன், அதான் என் பையனுங்களை நான் அதுக்கு தான் போகல நினச்சா வந்திருக்கலாம், ஆனால் அது போகல தேவையில்லை.
அப்புறம் அவன் தான் ஃபேஸ் பண்ணணும் அது. ஸோ அதுதான் அதோட சரியும் கூட. அப்புறம் ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உறவுங்கிறது அந்த சமயத்தில் நடக்கிற அட்வைஸில் வராது அது. என் கூடயே பிறந்து வளர்ந்தது. ஸோ அதனால் நம்மளால் எதாவது பேசியிருப்போம், உனக்கு பின்ன இருக்கும். அது எல்லார் வீட்டிலும் நடக்குது. எங்கள் அப்பா என்கிட்ட பேசியிருப்பார், நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு, ஓகே, நாளைக்கு கல்யாணம் ஆனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட அக்கறைக்கு சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு வைப்பீங்க. அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்ல முடியும் இல்லையா. இதுனுக்கு நான் அதுக்குன்னு ரெடி பண்ண முடியல. அது அதுவாக நடந்துருச்சு. அது அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்குது ஒழிய. ஏன்னா முன்னாடி இருந்து சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ளேருந்து எதுவும் இல்லாமல் இருக்கிறது. வெளியேருந்து யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது அவனோட இது. வணக்கம் சேதண்ணா, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன கேள்வி கேட்கலாம் வச்சுருக்கேன்னா, விஜயகாந்த் சார் டெத்துக்கு நீங்கள் தான் ஒரு ஆக்டராக ஃபஸ்ட்டு வந்தீங்க. உங்கள் முகத்துலேயே அவ்வளோ கவலை இருந்துச்சு பார்க்கும்போதே. இப்போது விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு குவாலிட்டியை வந்து நான் இதை நான் எடுத்துக்குவேன், லைஃப்பில் இதை எடுத்துக்குவேன் அப்படின்னா எந்த குவாலிட்டியை நான் சொல்லுவீங்க? அவரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். வச்சுருந்தாங்க அவரை பற்றி எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் கூட அவரோட அந்த பண்பு இருக்குல்ல, சக மனுஷனை வந்து அரவணைக்கிறதும், அவன் அது தன்னோட கம்பெனியாக வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு சமமாக இருக்கும்னு நினச்சதா இருக்கட்டும், அவர் எல்லார்ட்டையும் பழகிறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு. அவரோட அந்த குணம் இருக்குல்ல, அது அற்புதமான குவாலிட்டி. அது அவருக்கு இயல்பில் இருக்குது. அவர் அது எப்பயுமே பார்த்து நான் வியக்கிறேன். கேள்விப்படும் போது அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதில் ஓரளவாவது என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2004 வந்து நீங்கள் படங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்க, அந்த கரெக்டாக சார் இந்த வருஷம் அப்படி பார்க்கும்போது 20 வருஷம். 2004 உங்ககிட்ட யாராச்சும் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து தமிழ் மட்டும் இல்லைப்பா, பாலிவுட்லேயே நீ ஹீரோவாக நடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் ஆமாம் நல்லா நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருப்பீங்களா? இல்லை நான் நடிப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருப்பீங்களா? இப்போ வேறு வேலை இருந்தால் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியாது, எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும்ல சார் அப்போ? இல்லை பண்ணுவேன். வேறு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் அது மேலே கான்ஃபிடென்ட் வந்தால் அது எப்படி நம்புறது? இப்போ நீங்கள் ஏதாவது பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அது மேலே அதை பற்றின ஒரு ஐடியாவாவது இருக்கணும்ல. அந்த சென்ஸ் அது எப்படி பண்ணுறது, அது எப்படி நடக்குதுன்னாவது தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு 2004 அப்படி எதுவுமே தெரியாது. அதனால் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது எனக்கு. நான் ஆரம்பிக்கும் போது வந்து நான் சீரியலில் இப்படியே நடிச்சிடணும் அப்படின்னு தான் ஆசை இருந்தது. அதான் அதோட இது. அதுக்கு முன்னாடி நடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தது இல்லையா. அப்போ இருந்த தொடக்கமே வந்து இது எப்படி நடிக்கிறாங்க, எப்படி கூச்சம் இல்லாமல் நடிக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் கேள்வி இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் 2004 ஆர்வம் வந்தது. ஸோ இந்த அன்பை சிவத்தில் கமல் சொல்லுவாங்க, அடுத்த நொடியை ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த லைஃப்பில் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இல்லையா. அந்த மாதிரி லைஃப் உங்களை எங்கே எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு தெரியாது சார். ரொம்ப ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தோம், வாட் இஸ் சக்ஸஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து உங்களோட ரொம்ப பழைய ஃபோட்டோ, நீங்கள் துபாயில் இருந்த ஃபோட்டோ, அதை போட்டுட்டு இப்படி இருந்த மனுஷன் 20 வருஷத்தில் துபாய் புர்ஜ் கலிஃபாலே இவரோட ஃபோட்டோ வருது, இதான் என் சக்ஸஸ் வாழ்க்கையில். இப்படி நீங்கள் அதை சக்ஸஸாக பார்க்குறீங்களா? ஆமாம், அஃப்கோர்ஸ். இல்லை அது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே அது சந்தோஷமான விஷயம் தானே. அன்றைக்கி நான் அந்த ரூமில் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதுல்ல. துபாயில் அந்த ரூம் எப்படி போகணுங்கிற சந்து வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள் அந்த ரூமில் வந்து 2, 4, 6, 7 பேர் ஷேர் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி 3 ரூம் இருந்தது, ஒரு கிச்சன் இருந்தது, ஒரு பாத்ரூம் தான் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு டைமிங் இருக்கும். ஸோ எனக்கு வழக்கமாக தோணும், நான் அவரோட சூப்பர் டீலக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய காலேஜ் பஸ் பாஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் அசிஸ்டன்ட் யார்கிட்ட சொன்னேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நான் அதை பஸ் பாஸ்க்குன்னு நினச்சி எடுத்தேன். பட் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அதோட பர்பஸ் வேறு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதேபோல் அந்த ஃபோட்டோ எடுத்தப்போ நம்ம லைஃப்பில் சில மூமெண்ட்லாம் நடக்கும். நம்ம அந்த விஷயம் அதுக்காக மட்டும் நினச்சிட்ருப்போம். ஆனால் அது பின்னாடி இதோட கனெக்ட் ஆகும்போது தான் நான் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் நடந்தது சார். 2000 ஐ திங்க் 1 நினைக்கிறேன், 2001 2 ஐ திங்க் ஸோ 2 துபாயில் வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது க்ரீக் பக்கத்தில். அங்கே வந்து நான் எப்பவுமே அப்போ வந்து ஆஃபீஸ் முடிஞ்ச நேராக கோயில் போயிடுவேன். அங்கே ஒரு கோயில் இருக்குது,
கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ஹெரிட்டேஜ் வில்லேஜ்கிட்ட அன்றைக்கி வந்து யாரோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க பிரியாணியில். அப்புறம் 22 காந்தி டாக்ஸில் சாலில் ஷூட் போயிட்டுருக்கு. அப்போது ஜவானுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் சைடில் ஒருத்தர் என்கிட்ட பேச வந்திருக்கார் லன்ச் டைம். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், அப்போ காந்தி டாக்ஸ் படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சொன்னார், மை ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஎஸில் வந்திருக்காரு, உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இவர் என் ஃப்ரெண்டு யூஎஸில் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்காரு, ஆனால் இவர் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா 94 பண்ணார். ஓ சூப்பர் சார். கேக் இது பண்ணார். ஓ சூப்பர். அப்புறம் பிரியாணி பண்ணார். எப்போ சார் பண்ணீங்க? சார் 2001 இந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் சாயந்தரமாக நைட் பண்ணிங்களா சார்? ஆமாம். ஏன்னா அந்த பிரியாணி முடிச்சுட்டு ரெக்கார்ட் முடிச்சோன்னே நான் போகும்போது முடிஞ்சிருச்சு. அது இருக்கிற பிரியாணி எல்லாரும் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எஸ் சார் நான் அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. இட் வாஸ் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், எப்படி உங்களுக்கு ஞாபகம்னு கேட்டார். இல்லை சார் பிரியாணி இந்த இவ்வளோண்டு கப்பில் அலுமினியம் ஃபாயிலில் கொடுத்தீங்க சார், இட் வாஸ் ஸோ எம்மி, ஐ வாண்ட் டு ஹேவ் மோர். நீங்கள் கம்மியாக கொடுத்தனாலும் அவங்களை திட்டிகிட்டே வந்துட்டேன் சார் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பிரியாணி பண்ணி இவ்வளோண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப ரீசெண்டாக மும்பைக்கார் படம் பார்த்தோம் சார். அப்படி பார்க்கும்போது இப்போ நாங்கள் தமிழில் ஆல்ரெடி மாநகரம் பார்த்தாலும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போய் பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது முனிஷ்காந்த் தொடரில் நீங்கள் பண்ணுறீங்க. உண்மையாக சொல்லணும்னா உள்ள மனசுக்குள்ளே இவர் இப்படி பண்ணார், ஓகே எல்லாமே ஆக்டிங்காக ஓகே, இருந்தாலும் மனசுக்குள்ளே அதை ஃபுல்லாக ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 50 மூவிஸ் ஓல்ட் பண்ணுறதால இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காரு, எல்லா விதமான கேரக்டர் பண்ணுவார். இருந்தாலும் இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 படத்துக்குள்ளே அது பண்ணால் அக்செப்ட் பண்ண முடியுது. நீங்கள் ரொம்ப யதார்த்தமான நடிகர் அந்த மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க, ஓகே. பட் இருந்தாலும் அந்த படங்கள் ஆக ஆக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆடியன்ஸ் வேறு ஒரு மைண்ட் செட் உண்டாக்கிப்பாங்களா? இப்போ நாங்கள் இந்த படத்தை ஒரு ட்ரெய்லர் போட்டோம், தமிழ் அண்ட் ஹிந்தி இருந்ததில். நிறையா ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு தமிழ் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, நிறைய தமிழ் ஆடியன்ஸுக்கு ஹிந்தி ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு. இப்போ நீ இது எப்படி பார்க்குறது சொல்லுங்கள். ஸோ நம்ம ஒரு எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்தை அணுகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒருத்தர் செய்கிற வேலையிலையோ ஒரு நபர் மேலேயோ நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறதுன்னு ஒரு கணக்கு. ஸோ இப்போ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் நான் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, இப்போ ஒரு சேபட்டு ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 40 பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, 30 பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இன்னும் ஒரு 30 பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, இது ஒரு பக்கம். இப்போ நான் வேலை செய்கிறேன், அந்த வேலையை வந்து ஒரு விஷயம் வந்து என்னை எக்ஸைட் பண்ணுது. இப்போ முனிஷ்காந்த் பண்ணிட்டார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். இப்போ நான் அதே மாதிரி பண்ண விரும்பலை. நீங்கள் சீன் பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வித்தியாசம் இருந்திருக்கும். சந்தோஷ் சார் வந்து நான் வந்து கேட்டேன், சார் நான் தமிழை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் சார், நான் என்ன சார் பண்ணுறதுக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது சில படங்கள் சக்ஸஸ் ஆகிடுது, சில படங்கள் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அதுக்கு போடுற எஃபர்ட்டும் சின்சியரிட்டும் சீன். இப்போ நம்ம இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஏன்னா இந்த உலகத்துக்கு எப்பயுமே உங்கள் மேலே கருத்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இப்போ தான் வாழ்றதுண்ணே. அந்த கருத்தை கேட்பீங்களா நீங்கள் எப்போச்சும் உங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஏதோ என்ன காரணத்துக்காக அதெல்லாம் பேசுகிறாங்கன்னு ஒன்று தோணும். ஓகே நம்ம அப்போ இன்னும் வேறு என்ன பண்ணலான்னு தோணும். நம்ம அது ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் பார்க்குறது தான் படம் பண்ணுறோம். நான் பண்ணுற படத்தை பார்க்குறதுக்கு இல்லை. ஒரு படம் வந்து அவங்களுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்குறது எப்படின்னா, எங்கே நாங்கள் 1000 கதை கேட்குறோம், ஒரு 10 கதையை நாங்கள் சூஸ் பண்ணோன்னா அந்த 10 கதையை சூஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு என்னவா கொடுக்குறோம், என்ன போய் சேருது, அப்போ நான் நம்புகிற டைரக்டர் அதை எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க இப்படின்னு இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் எல்லாரும், நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அதானே தேவை. சம்டைம்ஸ் நல்லா ஓடின படம் இருக்கும், எல்லோரும் ஒரு 80% மக்கள் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20% மக்கள் வந்து எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒர்க் ஆகலை, அதை ஏற்றுக்கிறது தான் என்னோடய வேலை. அது இல்லைங்க இது வந்து 80% பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்குன்னு சொல்கிறது இல்லை. ஸோ சம்வேர் நான் கனெக்ட் பண்ணல. ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். சரி சார், இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்குது. கடைசி விவசாயி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. இது மாதிரி நிறைய படம் நீங்கள் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்கும் போது அந்த படம் நல்ல படம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த படம் நிறைய ஒரு வழியை கொடுத்துச்சு. படம் பண்ணதில் பெரும் சந்தோஷம், அது வழியை கொடுக்கவே இல்லை. ஓகே. அது மாதிரி ஒரு படத்தை வந்து என் நண்பர் மணிகண்டன் இயக்க அவர் கூட நானும் துணைக்கு நிற்க முடியும், அவர் கூட சப்போர்ட் பண்ண முடியும்னா சம்டைம்ஸ் சில வேலைகளை செய்கிறதுக்கு சில பேர் சூஸ் பண்ணுறது. இந்த ஆர்ட் ஃபார்ம் ஒரு வேலையை ஒருத்தர் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு தான் நான் அதை பார்க்குறேன். அந்த படம் வந்து ஒரு மிக அற்புதம்.
கண்டிப்பாக. ஸோ கிரிக்கெட்டில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, யூ ஆர் ஆஸ் குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் பால்னு. நீ எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ செஞ்சுரிஸ் அடிச்சாலும் சரி, நீங்கள் கடைசி பால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க அதை வச்சு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. சினிமாலே அப்படி தானே சார், நம்ம எவ்வளோ ஒரு நல்ல நடிகர்னு ப்ரூவ் பண்ணாலும் கடைசி படம் கமர்ஷியலாக எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதை வச்சு தான் அடுத்த படத்தோட அந்த ஒரு மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது எதிர்பார்ப்பு, இதெல்லாம் அதை வச்சு தானே சார். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதில்? இல்லை சார், அது ஒரு பங்கு. இப்போ அது பெருசாக பேசப்படுது. முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு படத்தோட கலெக்ஷன் யாரும் பேசலாம்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது பட்சம் நாள் பற்றி பேசுவாங்க, எவ்வளோ நாள் இருக்குது, அந்த 100 நாள். அது கூட அது விழா எடுத்துப்பாங்க. எங்களுக்கு வந்து செய்தி படம் ரொம்ப நல்லா இருக்காமே, இப்போ பார்த்துரு, தேட்டர்லேருந்து போயிட போகுது, எடுத்துகிட்டு போகிறாங்க, ரொம்ப நல்ல படம், பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இப்படிங்கிற பேச்சு தான் இருக்குமே ஒரு படத்தை பற்றி. இல்லை நல்லா இல்லை படம் இப்படின்னு பேச்சு தான் இருக்குமே ஒழிய மற்றபடி கலெக்ஷன் பற்றி பேசுவாங்க தெரியல. இப்போது அது பெருசாக நம்பர்ஸாக பார்க்கப்படுது. நம்பர்ஸை வச்சு ஒரு படம் வந்து பெரிய படம் நல்ல படம்னு பார்க்குறாங்களா? அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் முக்கியம்னா ஆமாம் முக்கியம். ஏன்னா அதில் பெரும் படம் முதலீடு பண்ணப்படுது. நீங்கள் கடைசி விவசாயத்தை பற்றி கேட்கும்போது வந்து நாங்கள் நம்பினோம் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கணும். எல்லா ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா ரிவ்யூ பண்ணாங்க, எல்லாருமே, ஈவன் ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு தியேட்டர் கூட்டம் வரல. படம் அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்தா நிறைய பேச ஆரம்பித்தாங்க. தியேட்டரில் பார்த்தோம் நிறைய பேர் அவங்களாம் ட்வீட் போட்டாங்க, அப்படியும் வந்து பார்க்க வரல. ஸோ அப்போது திரும்பி என்னன்னா திரும்பி நாங்கள் ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்க இருந்தால் இன்னமும் இது ரீச்சபிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்க முடியுமோ இல்லையா. அதை தூக்கி நாங்கள் ஆடியன்ஸ் மேலே போடுறது வந்து தப்பு. அது என்றைக்குமே செய்ய மாட்டோம் சார். இப்போ வந்ததும் ஸ்டாண்ட்ஸ் அஸ் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ இந்த ஒரு பேன் இண்டியா ரிலீஸ்ன்னு வரும்போது இப்போ அந்த ஐடியாலஜி எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த கிரேட் த ஸ்கேல் அதிகமான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்படணும், கிராண்டியராக இருக்கணும், தேட்டரிக்கெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு பேன் இண்டியா ரிலீஸ்க்கான கரெக்டான ஒரு படம். பட் அந்த டைம்லேயே பீட் அந்த பட்ஜெட்லேருந்து படத்தோட கலெக்ஷன் இட்ஸ் ஃபார் ஒரு ட்ரிபிள் அமௌண்ட் பண்ண ஒரு படம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னவா சார் இருக்குது? ஒரு கதை, ஒரு நல்ல கதை பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். நான் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லேயே பேசுகிறேனே, அது மோர் தென் எனஃப் டு கலெக்ட் மோர் நம்பர் இன் பாக்ஸ் ஆஃபீஸ். அப்படியா? இல்லைனா நிறைய ஒரு ஆக்டர்ஸ் லைக் விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் ஒரு கிராண்டியர் ஸ்கேலில் கொடுத்தா தான் மக்களை கொண்டு வர முடியுமா? ஒரு லைன் இருந்தது, குவென்டின் டாரன்டினோ ஒரு லைன் இருந்தது, the first 3 days of the release of a film is the least important time in the journey of the film. No, least important. So Friday, Saturday, Sunday is the least important. What is important is I met him, we worked, we made a film, we had good fun. In the film, நன்னா பண்ணிருந்தா அது 6 மாதத்துக்கு அப்புறம் கூட யாராவது பாப்பா இதாகும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபில்மோட லைஃப் வேறு லைஃப். இப்போ நிறைய ஃபில்ம் அந்த மாதிரி வருது, இவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்கேன், அடுத்த வருஷம் யூ வில் நாட் ஈவன் வாண்ட் டு வாட்ச் இட் அகெயின். இன்னும் இப்போ நான் பார்க்குற, ஐ மீன் இப்போ சம்டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நிறைய புது படம் இருக்கும், நிறையா பெரிய ஹிட்டர், ஆனால் கூட நான் போய் ராத்திரி வீட்டுக்கு வந்தப்பறம் ஒரு நைஸ் பார்த்த பிக்சரை நான் திருப்பியும் பார்ப்பேன். ஸோ பிகாஸ் அதில் எனக்கு ஒரு ஜாய் கிடைக்கிறது. ஷாஷாக் ரிடெம்ப்ஷன் நான் 10 டைம் பார்க்க முடியும். அது எத்தனை பைசா, அது இட் டிடன்ட் மேக் மனி when it got released, but does that mean it's a flop? It is not. So இது I can understand producers having this thought. நம்மளுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு எந்த இந்த தாட் வரணும், எவ்வளோ பைசா இருந்தது, அந்த பிக்சரோட ஜாஸ்தி பண்ணித்தா கம்மி பண்ணித்தா, இதெல்லாம் வெரி silly actually. So what he was saying, அதான் ரைட். திருப்பியும் நிறைய அதே தான் சொல்கிறேன். Yes, it is good. We all feel happy if it makes money. பட் சப்போஸ் நிறைய டைம் நான் ஒரு பிக்சர் பண்ணேன் ஏஜென்ட் வினோத், அதோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம். அந்த டைமில் எக்ஸ்பென்சிவ், இப்போ 28 இட் நாட் பி எக்ஸ்பென்சிவ். சப்போஸ் அது சூப்பர் ஹிட் ஆகிருந்தா அதோட பார்ட் 5 பண்ணிருந்திருப்பேன், பாக்கி 3 பிக்சர் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ ஏன்னா இன்னொன்று அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆகிடுச்சு. ஸோ அது காம்படிட்டிவ் ஆகும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆகிடுச்சு. இவ்வளோ பண்ணியிருக்குதுங்கிறது ஒரு மாற்றம். அதை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அது வாங்கின கலெக்ஷனை பற்றி பேசுகிறோம்ல, அது ஒரு வகையில் ஜனங்களுக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா இப்போ அது நல்ல படம் தான் இருக்கும் போது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அது போகிற ஃப்ளோவில் போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸில் தான். ரைட், ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ 2004 உங்களுடைய முதல் ஃபீச்சர் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ இருந்த ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த 20 years ஆஃப் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய லைஃப் லெசனை நீங்கள் என்ன சார் சொல்வீங்க? பெரிய லைஃப் லெசன்னா அப்படி ஒன்று எவ்ரி ஃபிலிம் நான் 2004 ஆரம்பிக்கிறச்சா எனக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் ஒன்றும் எனக்கு இது இல்லை. ஃபிலிம் பண்ணணும், அதுவும் ராம்கோபால் வர்மா என்னோட ப்ரொடியூசர், ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். அண்ட் ஸோ ஆல் த ஃபோக்கஸஸ் ஆஃப் த ஃபிலிம். அப்போ இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் பண்ணதில்லை. ஃபில்ம் ஆச்சு, வெயிலில் வந்தது, பிடிச்சது. ஏன்னா இட் வாஸ் நாட் அ பிக் ஹிட், அதான் ட்ரேடில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வேலை ஐ யூஸ்ட் டு ஆல்வேஸ் கெட் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி.
ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் இதுதான் ஆரம்பிச்சிருக்கேன், இது ப்ரமோட் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணுன்றதுக்கு. அதுவும் ஐம் ஸ்டில் நாட் யூஸ் டு இட். ஓகே. யூஸ்வலாக நிறைய டேரக்டர்ஸ் சொல்லுவாங்க, நான் வந்து கேமராக்கு பின்னாடி இருந்து நாங்கள் பண்ணுவோம், முன்னாடி வரும்போது அந்த ஒரு ஷைனஸ் இருக்குது. உங்களுக்கு அப்படி தானே சார்? இல்லை, அது ஏன்னா பிகாஸ் இப்போ இங்கே வந்தால் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஃபில்மை பற்றி நல்லா சொல்ல போகிறோம், இதை வே ஒன்லி கொண்டு ப்ரொமோட் இந்த மாதிரி. ஃபில்ம் ரிலீஸ் ஆனப்போ சம்படி டஸ் அன் இன்டர்வியூ, ஐ கேன் டாக் அபவுட் த ஃபில்ம். இது ஏன் பண்ணேன், இந்த சீன் கிளைமேக்ஸ் இப்படி எதுக்கு பண்ணோம், இதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. ஐ கான்ட் டெல் த ஸ்டோரி ப்ராப்பர்லி. ஸோ சும்மா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கணும், அப்புறம் ஆமாம் பாருங்க ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்காரு 2 பேரும். அதான் ஐ ஃபைண்ட் தட் ஃபனி. நிறைய ஹிந்தி இன்டர்வியூஸ் பார்த்தோம், இங்கிலீஷ் இன்டர்வியூஸ் பார்த்தோம். அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஹிந்தி ஃப்ளூயன்சி, சூப்பர் டீலக்ஸ் அப்பயும் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, ஒரு பெரிய ரவுண்ட் டேபிளெலாம். அப்போ இருந்ததை விட இப்போ அந்த ஃப்ளூயன்சி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கான ஒரு மெனக்கடல் இருந்துச்சு, அந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும். இப்போது சில விஷயங்கள் இப்போ ஹிந்திலையும் நடிக்கிறீங்க, சைமல்டேனியஸாக தமிழ்லையும் நடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த டைலாக்கை புரிஞ்சுப்பீங்களா ஹிந்தியில் A to Z நீங்களே அது மனப்பாடம் பண்ணி சொல்லுவீங்களா, இல்லை வாட்ஸ் ஸ்டைல் சார்? ஆமாம், அதே தான். புரியாமல் ஒரு விஷயத்தை பேசவே முடியாது. ஃபஸ்ட்டு அந்த தயக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு, மற்ற படங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாதானே எப்படி நடிப்பேன்ற தயக்கம் இருந்துச்சு? எனக்கு தெலுங்கு உப்பனா பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் டப்பிங் கூட பண்ணல. ஏன்னா நான் தப்பாக பேசி அது ஏன்னா ஹிந்தியாவது எனக்கு ஓரளவு தெரியும், எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் அது பேசினா மாட்டிப்பேன்னு எனக்கு இருந்தது. இது மலையாள படம் நடிக்கும்போதும் இன்பிட்வீன் மலையாளம் பேசும்போது நான் மலையாளம் பேசினா ரொம்ப தெரியாது எனக்கு, அது மலையாளம் ரொம்ப கஷ்டம் பேசுறது. ஆனால் ஒரு வசதி இருக்குது, அது நல்ல வசதி என்னன்னா மலையாளிகளுக்கு தமிழ் நல்லபடியாக புரியும். அதனால் அவங்ககிட்ட நான் இப்போ கேரளாவில் போய் தமிழ்லேயே பேசலாம், அவங்களுக்கு புரியும். அவங்களும் மலையாளத்தில் பேசலாம், நமக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஒரு அட்லீஸ்ட் 70-80% தான் புரியும். யாரும் மலையாளத்தில் பேசணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் கஷ்டப்படாமல் மலையாளத்தையே சொல்லுங்கள், கதைகளும் சொல்லுங்கள், மலையாளத்தில் சொல்லுங்கள், புரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பேருக்கு நம்ம 2 மொழிக்கு முன்னான கனெக்ஷன் வந்திருக்கும். ஆனால் அதுலேயும் நான் கஷ்டமான வார்த்தைகளை பேசலை. ஓகே. ஆனால் ஹிந்தி எனக்கு ஏற்கனவே ஓரளவு வேலை பார்த்து தெரிஞ்சதுனால அப்புறம் சிங் சவுண்ட் அங்கே டப்பிங் இல்லை, சிங் சவுண்டு. ஸோ அதனால் எப்படினாலும் பேசி தான் ஆகணும். ஸோ முதல்ல அந்த விஷயத்தை என் கூட கோடாக்டர் யாரும் அவங்களோட அந்த விஷயத்தை முதல்ல படிக்க சொல்லிட்டு, சில வார்த்தை கஷ்டமாக எல்லாம் புரிஞ்சுட்டு, இப்போ சில வார்த்தையை ரொம்ப மெல்ல சொல்லி பார்ப்பேன், கஷ்டமாக இருக்கிற வார்த்தையை அவங்கள மெல்ல சொல்லுவேன். முதல்ல விஷயத்தை புரிஞ்சுட்டு இந்த வார்த்தை மெல்ல ஃப்ளோவில் இருக்கும்ல அவங்களுக்கு. இப்போ நம்ம தமிழில் வேறு யாருக்கா சொல்லும்போது நமக்கு ஒரு ஃப்ளோவில் வேகமாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த வேகமாக வந்துருங்கிறது இருக்குல்ல, அது அவங்களுக்கு முழுசாக கேட்காது, வேகமாக வந்துடும் அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. இன்னொரு மொழி பேசுனது நாங்களே ஃபஸ்ட்டு கட்ரினாவுக்கு வாய்ஸ் இது பண்ணுறதுக்கு வாய்ஸ் நோட் போடும்போது இப்படி ஆஃபீஸில் உட்காந்து போட்டுருந்தாங்க. அப்போது காயத்ரி பண்ணிருந்தாங்க, காயத்ரி அப்புறம் சரண் அனுப்பிட்டு சரண கூட அசிஸ்டன்ட் அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க தமிழ் டைலாக் சொல்லிவிட்டு அப்புறம் அதோட அர்த்தம் மீனிங் ஹிந்தியில் அதோட மீனிங்கை தமிழில் சொல்கிறாங்க. நான் அப்போ இப்படி சொல்லாதீங்க, மெல்ல சொல்லுங்கள். ஸோ நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன், நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன், நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன், நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன், நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். ஸோ ஏன்னா அது தெளிவாக புரிஞ்சாதான் இப்படி வரும். இந்த மாதிரி நான் ஹிந்தியை அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு ஹிந்தி ஓரளவு தெரிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கன்னு கேட்பேன். அப்புறம் கொஞ்சம் படித்து பார்த்தே இருப்பேன், அப்புறம் அவங்களுக்கு சொல்லி பார்ப்பேன். நிறைய முறை படிக்கணும், அது அந்த ஃப்ளோ வர்றதுக்காகவும் இருக்கும். அப்படியும் நிறைய இடத்துல நம்ம வார்த்தைகள் டப்பிங் பண்ணிட்டுருக்கோம். ஓகே 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 ரைட் சார். தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு இந்த பொங்கலோட சேர்த்து மேரி கிறிஸ்மஸும் எப்படி இருக்க போகுது சார்? மேரி கிறிஸ்மஸ் இல்லை, ஹாப்பி பொங்கல், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் எல்லாம் இருக்குது. அண்ட் எவ்வளோ 3 ஃபில்ம் வருது இல்லையா? 4 ஃபில்ம் வருது. கேப்டன் மில்லர் 4 படம் இல்லையா? அயலான் வருது. 4 பேருக்கும் வாழ்த்துக்கள். நான் நேற்று தான் கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் பார்த்தேன், செம்மையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அயலான் ட்ரெய்லரும் நல்லா இருந்தது. அயலான் ட்ரெய்லர் பார்த்தீங்களா சார்? அயலான் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்தது. நேற்று சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆமாம், அதான் சயின்ஸ் ஃபிக்ஷன். கேப்டன் மில்லர் அட்வென்ச்சர் இருக்கும்போது தான் நான் கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா சொல்லி நான் அப்போ தான் இவங்களுக்கு பார்க்க சொன்னேன். இல்லை, நான் முன்னாடி பார்த்துருந்தேன். இது எல்லாம் முன்னாடி ரிலீஸ் பண்ணது அது. ஆமாம், நேற்று அப்போ தான் 2-3 இயர்ஸ் மேலே பண்ணேன், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த போட்டி அந்த எந்த படம் அந்த என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு வெளியில சொல்லுவாங்க சார், இந்த படத்துக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க, அந்த படத்துக்கு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நான் இப்போ தான் பேசுகிறேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட இதெல்லாம் இது கொஞ்சம் இந்த மேட்ச்சில் எதுவே ஐ வாஸ் நாட் குட். ஸோ இல்லை, ரெண்டாவது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குங்கிறது. ஃபெஸ்டிவல் டைமு எல்லாருக்கும் படம் பார்க்கணும்னு தோணும். ஸோ அவங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, யாரை பார்க்கணும்னு தோணுது. கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைமு நான் முழுசாக நம்புகிறேன், மக்கள் 4 படத்தையும் பார்ப்பாங்க. அந்த எல்லாமே வேறு ஜெனர்.
ஸோ அதுதான் மெயின், அதுதான் எல்லாமே வேற வேற எல்லா எங்களது ரொமான்டிக் த்ரில்லர், ஒரு அட்வென்ச்சர், ஒரு அவர் அருண் சார் என்னது அது ஒரு ஆக்ஷன். ஸோ கேப்டன் மில்லரும் அதுவும் ஆக்ஷனு, இவர் சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்குது, நாங்கள் ரொமான்டிக் த்ரில்லர். ஸோ சாய்ஸ் உங்களோடது. உங்களுக்கு ஓகே. ஸோ பொங்கலுக்கு படத்தோட ட்ரெய்லரே பார்க்கும்போது பயங்கர ஒரு செலிப்ரேஷனான ஒரு படமாக இருக்கு தெரியுது. கண்டிப்பாக மக்கள் அதே ஒரு ஜாயோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பி பொங்கல் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். நன்றி சார். ஹாப்பி பொங்கல், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி பொங்கல் அகைன். நன்றி. ஆனால் ஹாப்பி நியூ இயர் அகைன். இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்குறோம், அலப்பற கிளப்புறோம். ராம்ராஜ் நிரந்தரம். Experience the next level of imaging with Vivo X100 series. Pre-book now.